அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். இது கரூர் செல்வா ஸ்டாக். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், அனுபவம் எப்படி வரும், ஹவு த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அனுபவங்கிறது ஒரு தெரியாத வேலையை நம்மளே முன்னாடி போய் ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு தெரிஞ்சுக்கிறது அனுபவம். இன்னொன்று, மற்றவங்க செய்கிற வேலையை நம்ம உன்னிப்பாக கவனித்து அதை தெரிஞ்சுக்கிறது அது அனுபவம் தான். இந்த ரெண்டில் எது இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். சரி, உதாரணத்துக்கு அனுபவம் எப்படி வரும்? ஒருத்தர் ஒரு பெரியவர்னால் கிட்டத்தட்ட அவருக்கு 60 வயசு இருக்கும். அவர் ஒரு பெரிய மளிகை கடை வச்சுருக்காரு, ஹோல்சேல் மளிகை கடை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா பக்கம் டர்ன் ஓவர் ஆகும். 10 லட்ச ரூபா வரவு செலவு வரும். அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனை நல்லா படிக்க வைக்கிறாரு. கிட்டத்தட்ட அவன் எம்காம் முடிச்சுட்டு அன்றைக்கி திடீர்னு மளிகை கடைக்கு வந்திருக்கிறான். அப்போ அவர் பையன்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நான் சாப்பிட்றேன், கிட்டத்தட்ட காலையில் டைம், நான் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், அது வரைக்கும் நீ கல்லால் உட்காந்து வியாபாரத்தை பாருன்னு சொல்லி அவனுக்கு அந்த பையன் மளிகை கடைக்கே வந்ததில்லை, வியாபாரம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த பையன் போய் கல்லால் உட்கார்றான். எதிர்த்த மாதிரி 10 பேர் நிற்கிறாங்க. 50,000, 30,000, 40,000, 1 லட்சம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. எல்லாம் ஹோல்சேல் வாங்குறவங்க தான் நிற்கிறாங்க. இவன் தடுமாறுறான். எந்த காசை வாங்குறது, எதை கொடுக்குறது, எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தர்கிட்ட 80,000 பணத்தை வாங்கி அதை எண்ண முடியல. ஆனால் நல்ல படிப்பு, எம்காம் படிச்சிருக்கிறான். இதுதான் அனுபவம் இல்லாதுன்னு அர்த்தம். எவ்வளவு தான் நம்ம படித்தா கூட கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக இருக்கணும். சில பேர்த்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியாது. சில பேர்த்துக்கு நல்லா படித்தவங்களுக்கு கூட தெரியாது. சில பேர்த்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியும், 10 லட்ச ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு, அந்த பணத்தை கையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியாது. அந்த பணத்தை சைபர் தெரியும், இத்தனை சைபர்னு தெரியும், படிச்சிருப்பாங்க. அந்த பணத்தை கையில் வாங்கி அவங்களுக்கு கரெக்டாக டக்குன்னு என்ன தெரியாது. இதுதான் அனுபவம் இல்லாததுன்னு அர்த்தம். அதனால தான் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். கல்வியும் முக்கியம், அனுபவம் முக்கியம். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.